Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஜூம் அவுட் ஷேக்கிங் வீடியோ எடிட்டிங் தான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ரன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா VN ஆப் தான். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோ வச்சுட்டு அந்த மாதிரி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட சவுண்டை வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு எந்த ரேஷியோவில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ரேஷியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4:5 இந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு கையால் இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி இழுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்துட்டு உங்கள் கையாலே வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்துட்டு அந்த ஜூம் அவுட் ஷேக்கிங் எஃபர்ட் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட்டுன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷனை வந்துட்டு கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துலலாம் அந்த எஃபர்ட் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க அந்த பாட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஜூம் அவுட் அப்படின்ற இந்த எஃபர்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே நிறைய எஃபர்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன எஃபர்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டியூரேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்றதையும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வைக்கணுனாலும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு அப்ளை டு ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்துக்குமே அந்த எஃபர்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்ப்ளிட் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு வந்துட்டு அந்த எல்லா எஃபர்ட்டுமே வந்துட்டு அப்ளை ஆகிட்ருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கலர் எதுனா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுன்றதையும். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய எஃபர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு கஸ்டம் அப்படின்றதுல A2 அப்படின்ற ஆப்ஷனை வந்து வைக்கிறேன். ஸோ இதில் வந்து அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க எல்லா பார்ட்டுக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ அந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர்லேயே போயிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு செகண்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷர். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படிலாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கணும், அந்த வீடியோட கலர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் வந்து சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ வைப்ரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வந்து நம்ம டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து எந்த கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ விக்னைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்னைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த சைடுக்காக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வரும். இந்த சைடுக்காக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளை டு ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு எடிட்டிங் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் ஆட் டு சப்டைட்டில் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதுனா எழுதணும் அப்படின்னாலும் எழுதிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் அப்படின்ட்டு வரும். அந்த டெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரியா கிரியேஷன் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஃபாண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து எந்த கலரில் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்லேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு ஒயிட் கலரே வைக்கிறேன். ஓகே, இதை வந்து அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அகைன் வந்துட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா T+ அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேறு எதுனா ஒன்று டைப் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு எடிட்டிங் தான். ஃபுல் வீடியோ வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற பார்ட்டை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 60 FPS வரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 60ல் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 60ல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹையில் வேணும் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுன்றதையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதும் உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.